ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கிறார். ஆனால் அது வெளியில் எல்லாம் நடிப்பே. ஆனால் உள்ளுக்குள் அதிகமான கஷ்டத்தோடு இருக்கிறார். அதுதான் உண்மை. வெளியில் புன்னகையோடு இருப்பது பொய்யான ஒரு புன்னகை. அது உண்மையான புன்னகையாக மாற்றத்தான் நானும் முயற்சி செய்கிறேன், நீயும் முயற்சி செய்கிறாய். வெளியில் சிரிப்பதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆகோ ஓகோ என்று இருக்கிறாய் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நீ எந்த அளவு மன உடைந்து மனவேதனை இருக்கிறாய் என்பது. ஏனென்றால் அந்த அளவுக்கு கஷ்டம். ஆனால் இனிமேல் வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டமானதுதான் நடக்கும். என்ன சாய் சொல்கிறீர்கள்? என்னிடம் பணமும் இல்லை, நகையும் இல்லை. உறவுகளும் பணமும் நகையும் இல்லாததனால் உறவுகளுமே இல்லை. இந்த உறவுகள் ஏன் தான் வருகிறார்கள், ஏன் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. கஷ்டப்படுத்துவதற்கு வருகிறார்கள். இல்லை, பணம் இல்லை என்றவுடன் கஷ்டப்படுத்தி விட்டு போகிறார்கள். இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் பார்க்காமல் இருந்திருந்தாலே சந்தோஷமாகத்தான் சாய் இருந்திருப்பேன் என்று மனதில் அவ்வளவு பாரத்தோடு பேசுகிறேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையை நீ உழைக்காமல் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உழைக்கிறாய். எந்த அளவுக்கு என்றால் நித்தம் தூக்கம் இல்லாமல் உழைக்கிறாய். உன்னுடைய உழைப்புக்கு அனைத்திற்கும் நான் ஒரு நல்ல வழிகாட்டுவேன், நல்லதொரு விஷயத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் வெளியில் நீ சிரிக்கிறாய் பார், அதை வைத்துத்தான் மற்றவர்கள் முடிவு செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது என்று. அப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தால் தூற்றி விடுவார்கள். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உறவுகள் தானே அண்ணன், தம்பி, தங்கை, அக்காவாக பழகுகிறோம். இவர்களிடம் நம்முடைய குடும்பத்தில் நடப்பதையோ நம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதையோ சொன்னால் என்ன? ஆறுதலாக 4 வார்த்தை சொல்ல போகிறார்கள் என்று நீ சொன்னாய். ஆனால் அதிகமாக காத்தில் உன்னை பறக்க விட்டு விட்டார்கள். உன்னுடைய குடும்ப நாயத்தை 1க்கு 2ஆக சொல்லி உன்னை யார் பார்த்தாலும் ஒரு அனுதாபமாக பார்ப்பதாகவும், உன்னை பார்த்தால் ஒரு ஏழை போல பார்ப்பதாகவும், ஏதாவது இருந்தால் மற்றவரிடம்தான் நீ காசு வாங்கி சாப்பிடுவதாகவும் பரப்பி விட்டார்கள். பார்ப்பவர்கள் எல்லாருமே உன்னை அப்படியே பார்த்தார்கள். அப்பொழுதுதான் நீ முடிவுக்கு வந்தாய், இனிமேல் தலை போகும் காரியமாக இருந்தாலும் யாரிடம் சொல்லக்கூடாது என்று. தங்கமே, ஒரு முறை அடிபட்டால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அதை நீ சரியாக செய்து விட்டாய். இப்பொழுது வெளியில் நடிக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் என்ன செய்கிறாய்? அழுகிறாய். இதுதான் உண்மை. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வாயை மூடணும், பழைய விஷயத்தெல்லாம் கிளறாம உன்னுடைய வாழ்க்கையில நீ சொன்னாய் பத்தியா, இப்படி நடந்துருச்சு வாழ்க்கையில, அப்படி நடந்துருச்சு வாழ்க்கையில என்று இன்ன வரைக்கும் அந்த பேச்சுதான் உன்னுடைய உறவுகளோட போயிட்டு இருக்கு. என்னன்னா, அவ இப்படி ஆயிட்டா, அவன் வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, உங்க குடும்பத்துல இருக்கவங்க சரியில்லை, இதுதானே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னா அவர்கள்கிட்ட போய் பேசி, இல்ல என் வாழ்க்கை மாறிடுச்சு, இல்ல இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது. நீ சொன்னதையும் அவர்கள் காதுல போய் விழுந்ததையும் மாத்த முடியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தால மாத்தலாம். எப்படின்னா, முன்னேற்றம். உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தாய், அடுத்தபடி முன்னேற்றம். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், தோல்வி என்றால் தோல்வி தோல்வி என்று கிடையாது. தோல்வி வெற்றி, வெற்றி வெற்றியே. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் கீழே இருந்தாய், தூக்கிவிட யாரும் வரவில்லை, தூற்றி விடுவதற்கு எல்லோரும் வந்தார்கள், கை கொடுக்க யாருமே வரல. அவங்களை எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொள். அவர்கள் யார் யார் என்பதை உன்னுடைய கண்ணுக்கு நேராக கொண்டு வா. ஓடு. அவர்களை எல்லாம் மிதித்து ஓடுவது போல நினைத்து ஓடு. நிச்சயமாக வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் நீ நலமுடன் இருப்பாய். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களுக்கு நேராக நீ வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது கூடும். அவர்கள் வாயை மூடுவார்கள். ஐயோ, இவ முன்னேறிட்டா அப்படிங்கிறதோட முடிச்சிடும். இப்போ உன்னை கேவலமா பேசுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இதெல்லாம் மாறும். இந்த ஒரு விஷயம் எல்லாம் நீ வாழ்க்கையில முன்னேறும் போது மாறும். பணம் இருக்கும் பொழுது உன்னை வா வா என்று வீட்டுக்கு கூப்பிட்டவர்கள் பணம் இல்லை என்றவுடன் அவர்களுடைய உறவையே முறித்து கொள்ளும் அளவுக்கு தைரியமானவர்களாக ஆகிவிட்டார்கள். பணம் இருக்கும் பொழுது உறவு தேவை, பணம் இல்லாத பொழுது உறவு தேவையில்லை.
இதுதான் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை மாற்றப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வரும். ஆனால் நீ யாரையும் எப்பொழுதும் உன்னை தூற்றியவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்து அப்பொழுது சேர்த்து கொண்டு கஷ்டப்படாது. நீ கஷ்டப்பட வேண்டும் என்றால் பணம் வந்தவுடன் சேர்த்துக்கோ. கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு மேல நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவங்கள எல்லாம் சேர்த்துக்காத. இதுதான் நான் சொல்ல வர்றது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்காது. நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில பணப்பிரச்சனை முடிவுக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையில இன்பமான ஒரு காலகட்டம் வரப்போகுது. உன்னை பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க. உன்னை பார்த்து ஒரு விஷயம் செய்வாங்க, அவங்க முன்னேறுவாங்க. ஆனா நீ யாரையும் பார்க்காம உன்னுடைய சொந்த உழைப்பினாலே செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் இன்னும் முன்னேறல. ஆனா நீ உன்னுடைய தனித்தன்மையாலே முன்னேறி, உன்னுடைய உழைப்பினாலே முன்னேறி, உன்னுடைய உழைப்பினாலே உன்னுடைய தொழிலினாலே காசு வந்து பணம் வந்து நிச்சயமாக கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு நீ நிச்சயமா வாழ்வ. அதுவும் எப்படி? கடன் அடைச்சிருவ, உனக்கு தேவையான நகை வாங்குவ, பணம் நிறைய சேர்ப்ப, வாகனங்கள் வாங்குவ, வீட்டை நல்லா பார்த்துக்குவ. எல்லாமே உன் உழைப்பினால உனக்கு கிடைக்கும். உன் உழைப்பு இப்பொழுது உனக்கு கை கொடுக்குது. ஆனாலும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனா கூடிய சீக்கிரமாக விரைவாக உன் தொழில் மிகப்பெரிய அளவுல முன்னேறும். எல்லார விடவும் நீ நம்பர் 1 முதல் இடத்துல இருப்ப. அதனால நீ எதையுமே நினைச்சு கவலைப்படாத. நீ வாழ்க்கையில முன்னேறி ஒரு சிறந்த இடத்துக்கு வரப்போற. நான் இப்பொழுது சொல்லும் பொழுது உனக்கு அழுகையானது அடக்க முடியாமல் அழுகை வரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும். ஆனா நான் இந்த நிமிஷம் சத்தியம் பண்ணி சொல்றேன், உன் வாழ்க்கை மாறும். உன் தொழிலாளவே உன்னுடைய வாழ்க்கையானது மாறும். நம்பிக்கை வை. என் மேல நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அந்த தெய்வத்து மேல, உன் மேல, உன் தொழில் மேல, 3த்து மேலையும் நீ நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறுது என்று பார். அசுர வளர்ச்சியில மாறும். திடீர்னு ஒரு திருப்பம் வரும் பாரு. அந்த திருப்பத்தை நீ புடிச்சிட்டு வாழ்க்கையில முன்னேறு. எப்படி திடீர்னு சர்க்கிள் வருதோ, திடீர்னு உனக்கு ஏமாற்றம் வருதோ, அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் போது நிச்சயமா சொல்றேன், அந்த அதிர்ஷ்டம் அடிச்சுச்சுன்னா அது உன்னை விட்டு போகாது. அதுல இருந்து நீ மிக மிக பெரிய ஆள் தான். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, நீ எந்த விஷயத்திற்குமே லாய்க்கு இல்ல, ஒரு கஷ்டப்படுற, வெளியில வேலைக்கு போல, இப்படி அப்படின்னு என்னென்னலாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே தலை குனிவாங்க. உன் வாழ்க்கை மாறும். நீ ஜெயிப்ப. உன்னை நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போறேன்னு நீ புரிஞ்சுக்க. இனிமேதான் உன் வாழ்க்கையில அழகான ஒரு நந்தவனமே இருக்கு. நந்தவனத்தை பிடிச்சுக்கோ, இந்த சாயை பிடிச்சுக்கோ, உன் தொழிலை பிடிச்சுக்கோ, உன் மேல நம்பிக்கையை வச்சுக்கோ. இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். இது சிரிப்புக்காகவோ உன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்கணுங்கிறதுக்காகவோ, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கவலையை மறக்க வைக்கணுங்கிறதுக்காகவோ கிடையாது. இதுதான் உண்மை. உன் ஜாதகத்திலையும் தான் இருக்கு, உன் தலை எழுத்துலையும் இதுதான் இருக்கு. இப்பொழுது அனுபவிக்கிறதுனால எதுவுமே மாறாது, இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடாது. இது மாறும். இந்த நிலைமை மாறும். இந்த நிலைமை நிச்சயமா உனக்கு மாறி உன் வாழ்க்கையை நீயே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு திருப்பத்தை நான் உண்டாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொண்டு வருவது என் கையில. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்தை செய்யறது உங்க கையில. எல்லாமே நல்லதே நடக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பாக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். கிடைப்பது எல்லாம் உனக்கு நிலையாக இருக்கட்டும். எல்லாம் உனக்கு நல்லதே. இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை ஏற்றங்களாகவும் சிரிப்பும் சந்தோஷமும் குதூகலமாகவும் இருக்கட்டும் என்று இந்த சாய் ஆசீர்வாதம் செய்கிறேன்.
எல்லோருக்கும் செய்ய மாட்டேன். ஆசீர்வாதம் அவ்வளவு சுலபமாக வாக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் உனக்கு கொடுக்கிறேன். நல்ல பிள்ளை நீ, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.